லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை இன்றைய புனிதர், நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர் ஏப்ரல் 24. புனித சிக்மரிங்கன் பிதேலேஸ். ஜெர்மனி நாட்டிலுள்ள சிக்மரிங்கனில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1577 ஆண்டு பிறந்தார் பிதேலேஸ். சட்டத்துறையில் முனைவர் பட்டம் பெற்ற பிதேலேஸ் சுவிட்சர்லாந்து நாட்டிலுள்ள கில்மார் பகுதியில் வழக்கறிஞராக பணியாற்றி ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்தார். ஏழைகளின் வழக்கறிஞர் என்ற பெயர் பெற்ற பிதேலேஸ் ஆண்டவர் மீது கொண்ட அன்பினால் கப்புச்சின் சபையினில் சேர்ந்து குருத்துவ பயிற்சி பெற்று குருவானார். கிபி 1612 ஆண்டு அக்டோபர் 4 தன் முதல் திருப்பலியினை நிறைவேற்றிய அருட்தந்தை பிதேலேஸ் மறையுரையாற்றவும் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கவும் முழுநேர பணியாளராக நியமனம் செய்யப்பட்டார். மறையுரையினில் சிறந்து விளங்கிய அருட்தந்தை பிதேலேஸ் தன் ஆழமான மறையுரையினால் பிரிந்து போன சகோதரர்களை தாய் திருச்சபைக்கு திரும்பச் செய்தார். கிபி 1622 ஆண்டு ஏப்ரல் 24 திருப்பலி நிறைவேற்றிய பிறகு தான் இறக்க இருப்பதினை காட்சியாக கண்ட பிதேலேஸ் தனது இறப்பினை முன்னறிவித்தார். பல எதிர்ப்புகளுக்கிடையே ஆண்டவரின் நற்செய்தியினை மக்களுக்கு அறிவித்து துணிவோடு இறைப்பணிகளை செய்த அருட்தந்தை பிதேலேஸ் கிபி 1622 ஆண்டு ஏப்ரல் 24 தான் காட்சி கண்ட அதே நாளில் கொலை செய்யப்பட்டு மறைசாட்சியாக உயிரிழந்தார். கப்புச்சின் சபையின் முதல் மறைசாட்சியான அருட்தந்தை பிதேலேசினை திருத்தந்தை 14 ஆசீர்வாதப்பர் கிபி 1746 ஆண்டு புனிதராக உயர்த்தி வழக்கறிஞர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித பிதேலேஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வழக்கறிஞர்கள் நீதியோடும் நேர்மையோடும் வழக்குகளை வாதாடுவதற்கு வரம் தரும்படியாக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். நேர்காணல். வணக்கம் இனிய இதயங்களே, மீண்டுமாய் இளையோரும் திரு அவையும் என்ற நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் ஃபாதர். கடன் பகுதிகளிலே நாம் இளையோர் பற்றியும் நம்முடைய பேராயருடைய பங்களிப்பு, பெற்றோர்களின் பங்களிப்பு பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்கிறோம். இந்த பகுதியிலே உங்களோடு நான் தெரிந்து கொள்வதும் மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புவதும் என்னவென்றால் 100 days ரோசரி சேலஞ்ச் அப்படி என்று ஒரு அமைப்பாக செயல்பட்டீர்கள். அதை பற்றிய கருத்துக்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். கரெக்டாக சொன்னீங்க சிஸ்டர். இந்த 100 days ரோசரி சேலஞ்ச் இது எப்படி தொடங்குச்சு அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன துவக்கத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த ஆன்லைன் ப்ரேயர் அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், அப்போ ஆன்லைன்லேயே இருந்துருவாங்களா
அப்போ எல்லாரும் தே ஹாவ் டு கம் பேக் டு த சர்ச். மக்கள் எல்லாம் சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது திருப்பி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பிள்ளைகளை திருப்ப நம்ம வந்து ஆலயத்திற்கு கொண்டு வர செல்ல வேண்டும். இப்போ ஆன்லைனில் எப்படின்னா பங்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏனென்றால் நிறைய பங்குகள் சேர்ந்த உடனே ஒரு நாளைக்கு ஒரு பங்கு ஸ்லாட் கொடுத்து அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சு. இப்போ எப்படி இவர்களை பங்குக்கு வர வைப்பது? அப்போ நான் போய் சந்திக்கும் பொழுது இந்த புதிய ஒரு யுத்தியை கண்டுபிடிச்சு 100 days ரோசரி சேலஞ்ச் அப்படின்றால் 100 நாள் ஜெபமாலை சவால். அப்போ 100 days ரோசரி சேலஞ்ச் அதை எப்படி செய்ய வேண்டும் என்றால், இதை ஒரு சவாலாக எடுத்து 100 நாள் அந்த செயின் என்று சொல்கிறார்கள், அந்த தொடரை முறிவுபடாமல் செய்ய வேண்டும். இப்போ இதில் என்ன பெரிய ஒரு சவாலான காரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், எல்லாரும் வர முடியாது. எல்லாம் நிறைய பேர் வேலைக்கு போவாங்க, இதுக்கு போவாங்க, அதுக்கு செய்வாங்க, இப்படி பண்ணுவாங்க. அப்போ நம்ம அதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிக்கிறோம். இப்போ நான் போய் சொல்கிறேன் எல்லாரும் வர முடியாது, சரி. ஆனால் ஒருத்தர் கூட வராமல் இருக்கவும் முடியாது. அப்போ யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க வாங்க. அப்போ இன்றைய நாளிலிருந்து துவங்குறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஜூன் மாதம் 1ஆம் தேதி துவங்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஜூன் 30, ஜூலை 31, 61, அடுத்து ஆகஸ்ட் 31, அப்போது 92, அதோட ஒரு 7 நாள் 8 நாள் சேரும் பொழுது அப்போ செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி. அப்போ இலக்கு அவர்களுக்கு தெளிவாக இருக்கிறது. அந்த 100வது நாளை நோக்கி செல்ல வேண்டும். நண்பா நண்பா, வாழ்க்கை இங்கே போர்க்களம், வாழ்ந்துதானே பார்க்கணும். ஞானம் உண்ட நெஞ்சிலே ஊனம் என்றும் இல்லையே. வழி தேடும் உனக்கு வாழ்வொன்று இருக்கு, உனை வெல்ல யாரும் இல்லையே. பலிதாங்கும் உயிர்க்கு விதியொன்று இருக்கு, விழிமீறும் தோற்பதில்லையே. உலகமே உனக்கெனவா, உலகமே உனக்கெனவா. வா நண்பா, அழுகையின் சுமை அடைந்திடும் சுகம், அதுதானே தாயன்பு. வீழ்ந்திடும் மனம் எழுந்திடும் குணம், வாழ்வாகுமே நல்ல வழிகாட்டுமே. கரங்களில் ஒளி செதுக்கிட வரும், கலையெல்லாம் சிலையாகும். உழைத்திட வரும் உனக்கொரு யுகம், உறங்காதே உண்மை உறங்காதே. நம்பிக்கையோடு வாழ்க்கையானால் நாளை சிகரம் கையிலே. வானம் கூட புன்னகை சிந்தும், வலியை வாழ்வாய் மாற்றும் வீரமே நீயனவா. இளைஞர்களே தேசத்தின் எதிர்காலம். இவர்கள் மீது நீங்கள் செய்யும் முதலீடு எதிர்காலத்திற்கு நீங்கள் செய்யும் முதலீடு அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பணியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்து வருகிறீர்கள். அது இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க, அவர்களுக்கு நான் முதலீடாக தருவது ஜெபத்தை, மற்றெல்லாம் தானாக அதனுடைய பாதையிலே வந்து விழுந்து விடுகிறது. ஆனால் இப்பொழுது இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் வேலையில் தான் அதிகமாக கவனம் செலுத்துகிறார்கள். ஏனென்றால் எல்லா மனிதருக்கும் அத்தியாவசியம் பணம். அது இருந்தால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பது ஒரு நிராகரிக்கப்பட முடியாத ஒரு உண்மை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த இளைஞர்கள் எப்படி இந்த ஜெபம் செய்வதையும் தங்களுடைய குடும்பத்தோடு இணைந்து, சப்போஸ் பணிக்கு போயிட்டு வராங்க, வந்து ரோசரி சொன்னால் திரும்பி லேட்டாக போய் இப்போ வீட்டில் வந்து அவங்க ஒரு குடும்ப ஜெபமோ அல்லது குடும்பத்தோடு இணைந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறதோ முடியாத சூழ்நிலைகள் ஒரு சில இளைஞர்களுக்கு வந்திருக்கு. அது இல்லாமல் ஒரு சில இளைஞர்கள் ஷிஃப்ட் சிஸ்டமில் வேலை செய்யறதுனால அவங்களாலே இந்த பணிகளை செய்ய முடியாமல்
செய்ய முடியவில்லையே அப்படின்ற ஒரு தாக்கமும் ஏக்கமும் ஒரு சிலருக்கு இருக்குது, ஒரு சிலருக்கு பரவாயில்ல அப்படின்னு இந்த உலகத்தோட காரியங்களில் ஈடுபடுகிறவர்களும் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவர்களை இணைக்க நீங்கள் என்ன ஒரு இயக்கத்தை வைத்திருக்கிறீர்கள்? நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு பங்குகளில் போய் நான் இதை ஷேர் பண்ணும்போது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்லுவேன், உங்களால் வார முடியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையாவது நீங்கள் வரும்பொழுது ஒன்றாக மார்னிங் வரும்போது அந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு ஜெபமாலை செய்யும். வேறு எதுவுமே வேணாம். என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களுக்கு, உட்காந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுறது, எங்களுக்கு பெருசாக வேலை கொடுக்கல, நத்திங். யூ கம் டுகெதர் அண்ட் ப்ரே டுகெதர். இன்னும் சொல்லுவேன், போய் எப்பவுமே உங்களுக்கு தெரியும், யூத் பசங்க ஸ்பான்சர் வாங்கி தான் செய்வாங்க. இந்த மாதிரி 100 நாள் ஜெபமாலை சொல்லி முடிச்ச உடனே ஒரு பையன் சொல்கிறான், ஃபாதர் முன்னாடிலாம் நாங்கள் ஸ்பான்சர் போய் வீடு வீடாக கேட்போம், இப்போ அவங்களே வராங்க. ஏன்னா நான் அதே சொன்னேன், நீங்கள் ஜெபிப்பதை ஒரு ஆலயத்தில் இளைஞரிடமிருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒரு பங்கு தந்தை ஜெபிப்பதை தான் எதிர்பார்ப்பார்கள். ஏனென்றால் நம்மளுடைய வேலை ஒரு ஆலயத்தில் அதான வேலை, வேற என்ன பெரிய வேலையாக இருக்கும் ஒன்று. இரண்டாவது, குவான்டிட்டி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், குவாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிந்த ஒரு பங்கு தந்தை, அருள் தந்தை, நான் அவரோட இந்த ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷனில் இருக்கும்போது நான் சொன்ன நிறைய நேரம் என்னால் ஜெபம், அப்போ அவர் இந்த ஒரு என்லைட்மெண்ட் கொடுத்தாரு. குவாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் தென் குவான்டிட்டி. ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஜெபம் பண்ணுறேன்னு ஊரெல்லாம் நம்மளுடைய எண்ணங்கள்லாம் ஒரு 10-15 நிமிடம் சரியாக ஜெபிக்கும்போது, அல்லது வாரத்தில் ஒரு முறை, இப்போ நீங்கள் ஒரு வேலை பலுவாக இருக்கிறதா பரவாயில்லை, அது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமை வந்து இந்த ஜெபத்தில் ஈடுபட்டு அட்லீஸ்ட் அந்த 2-3 நாட்கள் அப்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு சில யூத்து இங்கே வர முடியலன்னு ஆன்லைனில் கனெக்ட் ஆனாங்க. எப்படி? அந்த பங்கில் இருக்கிற யூத் ப்ரேயர் என்னால் வர முடியலன்னு ஆஃபீஸில் இருந்து அந்த 15 நிமிடம் ஆன்லைனில் கனெக்ஷன். இப்போ எல்லாரும் ஒரு இன்டென்ஷனுக்காக தினமும் ப்ரேயர் பண்ண, எல்லாரும் வர முடியல, டோன்ட் வரி, இயர் 3 or 4 ஆர் ப்ரேயிங் ஃபார் யுவர் இன்டென்ஷன் ஆல்சோ. அப்போ இந்த 3-4 பேர் திடீர்னு வராமல் போயிட்டாங்கன்னா அப்போ நீ அங்கே வரணும். இப்படிப்பட்ட ஒரு பாண்ட், த க்ளோசஸ்ட் பாண்ட். அப்போ அந்த மாதிரி ஜெபம் செய்யும்போது நிறைய பயன்கள் கிடைத்திருப்பதாக சொல்லுவேன். இந்த ஜெபமாலையை எல்லாரும் ஆலயத்தில் ஜெபிக்கிறத நானும் பார்த்துருக்கேன் ஃபாதர். அப்போ அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அங்குள்ள பங்கு தந்தையும் ஏறக்குறைய அங்குதான் இருப்பார். ஏன்னா மாலை வேளை எந்த பணிக்கு சென்றாலும் ஏறக்குறைய வந்து சேருவார். அவர்களும் அவர்களோடு இணைந்து ஜெபிக்கிறார்களா, அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்களா, அவர்களுடைய இருப்பு அந்த இளைஞர்களுக்கு எந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? கட்டாயம் சிஸ்டர், அவங்க நிறைய ஃபாதர்ஸ் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ 100th டேக்கு வந்து என்னை கூப்பிடுவாங்க, வாங்க ஃபாதர் இந்த மாதிரி நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்போ ஃபாதர் வந்து ரொம்ப உற்சாகம் ஊட்டியிருப்பார். அப்புறம் நிறைய இந்த மாதிரி செய்யுங்க, ஆல்டர் டெக்கரேட் பண்ணுங்க, இதெல்லாமே அவங்க ஏன்னா இயற்கையாக இளைஞர்களுக்கு தெரியாது. பங்கு தந்தை தான் அவர்களை டிரெக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி செய்யுங்க, அந்த மாதிரி செய்யுங்க. இது அப்போது அவர்களுக்கும் ஒரு ஆர்வம், இந்த பிள்ளைகளுக்கும் நம்மீது ஒரு தனிப்பட்ட ஒரு அக்கறை பங்கு தந்தையிடமிருந்து இருக்கிறது என்பதை ஏன்னா இல்லைன்னா அவங்க இவ்வளோ கிராண்டாக செய்ய மாட்டாங்க. ஒரு பங்குல நல்லா கிராண்டாக செஞ்சுட்டு நல்லா அதற்கு பிறகு உணவு கொடுக்கிறார்கள். அந்த உணவு யார் கொடுத்தாலும் அந்த யூத்தில் இருக்கிற ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணுறான். அதுதான் இந்த கம்மிங் டுகெதருடைய. நானும் இந்த திருச்சபைக்கு நான் உதவி செய்ய வேண்டும். அப்போது பங்கு தந்தை மிகவும் ஆச்சரியப்படுறாரு. நம்ம சொன்னால் கூட செய்ய மாட்டான், ஆனால் இந்த மாதிரி ஜெபமாலை வந்தோடனே அவனே செய்கிறான், அவனே இது பண்ணுறான், அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறான். இப்போ அந்த ஒரு டேஸ்ட்டு, அந்த 100 நாள் ஒரு டேஸ்ட்டை கொடுத்தப்புறம் சர்ச்சுக்கு போகணுன்ற அந்த எண்ணம் வந்துடுது. அப்போ எதுக்காக போகணும், ஏன் போகணும் அப்படின்ற அந்த ஒரு பழக்கத்தை உருவாக்கும் பொழுது அது அவர்களுக்கு உற்சாகம் பண்ணுது. அப்போ பங்கு தந்தையும் அதை உற்சாகம் பண்ணுறார். இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, அடுத்த நட செய்யலாம், அப்போ அடுத்து இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. அப்போ ஆலயமே அவர்களுக்கு அடுத்த வீடாக மாறுகிறது. இப்பொழுது நம் அருட்தந்தையோடு மிக அழகான கருத்துக்களை பற்றி பேசியிருக்கிறோம். குறிப்பாக 100 நாட்கள் ஜெபமாலை ஜெபிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனை நின்று விடவில்லை, இன்னும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று அருட்தந்தை மிக அழகாக கூறினார். இந்த பகுதியில் இந்த கருத்துக்களை நமக்கு வழங்கிய அருட்தந்தையருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். செய்திகள். தனது முழுமையான பணி மேய்ப்பு பணி என்றும், அரசியல் முடிவுகளில் கவனம் செலுத்துவதை விட நற்செய்தியை அறிவிப்பதும் மக்களின் மகிழ்ச்சி மற்றும் துன்பங்களில் அவர்களுக்கு துணையாக இருப்பதுமே தனது நோக்கம் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் 23 ஆப்பிரிக்காவுக்கான தனது திருத்தூது பயணத்தை முடித்துக்கொண்டு ரோமைக்கு திரும்பும்போது விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது இவ்வாறு திருத்தந்தை தெரிவித்துள்ளார். போர் குறித்து தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய திருத்தந்தை, ஒரு மேய்ப்பராக என்னால் ஒருபோதும் போரை ஆதரிக்க முடியாது என்றும், குறிப்பாக
ஈரான் மற்றும் லெபனான் ஆகிய நாடுகளில் நிலவும் மோதலால் அப்பாவி மக்களும் பிஞ்சு குழந்தைகளும் அனுபவித்து வரும் துயரங்கள் குறித்து தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் வன்முறைக்கு பதிலாக அனைத்து தரப்பினரும் பேச்சுவார்த்தையை தொடரவும், அனைத்துலக சட்டத்தை மதிக்கவும், அமைதி கலாச்சாரத்தை மேம்படுத்தவும் திருத்தந்தை வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து புலம்பெயர்தல் என்பது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை அல்ல, அது ஒரு உலகளாவிய சவால் என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, வறுமையின் பிடியில் இருக்கும் நாடுகளுக்கு தகுந்த ஆதரவையும் வாழ்வாதாரத்தையும் வழங்க செல்வந்த நாடுகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்ற கேள்வியையும் எழுப்பினார். எல்லைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான நாடுகளின் உரிமையை அங்கீகரிக்கும் அதே வேளையில் புலம்பெயர்ந்தோர் எப்போதும் மாண்புடன் நடத்தப்பட வேண்டும் என்றும் திருத்தந்தை வலியுறுத்தியுள்ளார். ஆப்பிரிக்காவிற்கான தனது திருத்தூது பயணத்தை வெற்றிகரமாக முடித்து திரும்பிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கு இத்தாலிய குடியரசுத் தலைவர் செர்ஜியோ மட்டரெல்லா கடிதம் வழியாக தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். திருத்தந்தை இளைஞர்களிடையே பகிர்ந்த அமைதி மற்றும் சகோதரத்துவம் செய்திகள் மக்கள் மனங்களில் ஆழமாக பதிந்துள்ளன என்றும், இது உலக நாடுகள் அனைத்தும் நல்லிணக்க பாதையை உறுதியுடன் பின்பற்ற வேண்டிய கடமையை நினைவூட்டுகிறது என்றும் தனது கடிதத்தில் குடியரசுத் தலைவர் மட்டரெல்லா அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இக்கடிதத்தில் திருத்தந்தையின் ஆப்பிரிக்கா பயணம் அக்கண்டத்தின் முழுமையான விடுதலைக்கும் கூட்டுறவு மனப்பான்மையுடன் கூடிய நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கும் விடுவிக்கப்பட்ட ஒரு வலுவான வேண்டுகோள் என்று குறிப்பிட்டுள்ளார். திருத்தந்தையின் உன்னதமான திருத்தூது பணி தொடர்ந்து பயனுள்ள வகையில் அமைய தான் மனமாற வாழ்த்துவதாக கூறி தனது கடிதத்தை நிறைவு செய்துள்ளார். லாவோசு கத்தோலிக்க திரு அவைக்கு கிடைத்துள்ள 2 புதிய அருள்பணியாளர்கள் கடவுள் நமக்கு அளித்த மாபெரும் கொடையாகும் என வியான்சோன் தாக்கோக் மறைமாவட்டத்தின் திருத்தந்தை பதிலான் ஆயர் அந்தோனி அதோன் ஹோங்சாங்போங் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசியுள்ள அவர், இந்த நியமனம் நம்மிடையே நம்பிக்கையை விதைக்கும் இறைவனின் செயல் என்று நெகிழ்ச்சியோடு குறிப்பிட்டுள்ளார். ஏறத்தாழ 53,000 கத்தோலிக்க நம்பிக்கையாளர்களை கொண்ட ஒரு சிறிய சமூகமான லாவோஸில் உள்ள கத்தோலிக்க திரு அவை 2 புதிய அருள்பொழிவு பெறுவதன் மூலம் ஒரு நம்பிக்கையூட்டும் கொடையை பெற்றுள்ளது. தாக்கேக் பகுதியில் அமைந்துள்ள புதிய லூயிஸ் ஆலயத்தில் ஏப்ரல் 22 புதன்கிழமை அன்று அருள் பணித்துவ திருநிலைப்பாட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் ஆயர் ஜீன் மரிய வியானி பிரீடா இந்திராத் அவர்களின் கைகளால் உலக இரட்சகர் சபையை சார்ந்த பீட்டர் ஞான்தினா பியாகுவா மற்றும் பிலிப் நோய் காம்ஹோ ஆகிய இருவரும் அருட்பணியாளர்களாக திருப்பொழிவு செய்யப்பட்டனர். கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21 அன்று உயிர்ப்பு பெருவிழா கொண்டாட்டங்களின் போது தேவ ஆலயங்களையும் இலங்கையில் உள்ள உணவகங்களையும் இலக்கு வைத்து தற்கொலை தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இதில் 260க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதுடன் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். நாட்டின் உள்நாட்டு போருக்கு பிந்தைய மிக மோசமான வன்முறை சம்பவமாக இது இன்றும் நீடித்துள்ளது. இலங்கையில் உயிர்ப்பு பெருவிழாவின் போது இடம்பெற்ற தாக்குதலின் 7வது ஆண்டு நினைவு தினத்தில் உண்மை மற்றும் நீதியை பெற்றுத் தருவதில் கத்தோலிக்க திரு அவை உறுதியாக உள்ளது. இப்போராட்டத்தில் கிடைத்துள்ள முன்னேற்றங்களை வரவேற்கவும் அதேவேளை இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ள சவால்களையும் அது சுட்டிக்காட்டியுள்ளது. உலக நலவாழ்வு நிறுவனம், யுனிசெப் மற்றும் கவி எனப்படும் அமைப்பு ஆகியவற்றின் தலைமையிலான தி பிக் கேட்சப் திட்டம் 36 நாடுகளில் 1 முதல் 5 வயதுக்குட்பட்ட 183 லட்சம் குழந்தைகளை சென்றடைந்துள்ளதுடன் 100 மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசி அளவுகளை வழங்கியுள்ளது. கோவிட்-19 பெருந்தொற்றினால் ஏற்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி இழப்புகளை மீட்டெடுப்பதற்காக தொடங்கப்பட்ட இந்த முயற்சி குறிப்பாக 0 டோஸ் குழந்தைகள், அதாவது இதுவரை ஒரு முறை கூட தடுப்பூசி பெறாத குழந்தைகளை மையமாக கொண்டு செயல்படுத்தப்பட்டது. 2023 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் நடைபெற்ற இதுவரை தடுப்பூசியே பெறாத 1,23 லட்சம் குழந்தைகள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளனர். அதேவேளை 150 லட்சம் குழந்தைகள் தட்டம்மை தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டனர். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.